150 கோடி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மதுரை மேயர் இந்திராணி பதவி விலகும் வரை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் 15 பேரும் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மதுரை மாநகராட்சியின் 42வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில அண்ணாமலையில இன்று நடைபெற்று வருகிறது. இதுல சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். அதிமுகவில் 15 மாமன்ற உறுப்பினர்களும் மேயர் இந்திராணி பதவி விலகும் வரை மாமன்ற கூட்டத்துல பங்கேற்பதில்லை என ஏற்கனவே அறிவித்திருந்தனர். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி வரி முறைகேடு தொடர்பாக மாநகராட்சியினுடைய மேயர் அதாவது இந்திராணியுடைய கணவர் பொன்வசந்த் சென்னையில் வைத்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மதுரை மாவட்ட 1வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஆனந்த் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறார். முன்னதாக சொத்து வரி குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு 19 மாநகராட்சி ஊழியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்களும் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த சொத்து வரி முறைகேட்டின் விசாரணையை செய்ய உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டிஐஜி அபினவ்குமார் தலைமையில சிறப்பு விசாரணை குழுவானது தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் இன்று மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் 15 பேரும் கலந்து கொள்ளாமல் தற்போது குறைந்த அளவிலான மாமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்துள்ள நிலையில் தான் ஒரு பரபரப்பான சூழல்ல இந்த மாமன்ற கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது. இதில் அதிமுக 15 மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளாமல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.